ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் பன்னீர் கிரேவி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பன்னீர் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். வடச்சட்டியில் ஆயில் ஊற்றி பன்னீரை ஒரு அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து ப்ரௌன் கலர் உடனே பச்சை தண்ணியில் போட்டணும். பச்சை தண்ணியிலேருந்து உடனே எடுத்து தட்டில் எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயை இன்னொரு வடச்சட்டியில் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சு இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அதையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூளும் உப்பு கொஞ்சம் போட்டு காரத்துக்கு ஏற்றது உங்கள் காரம் எப்படியோ. ஆனால் நாட்டு தக்காளி புளிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. நாட்டு தக்காளியில் தான் செஞ்சேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி ட்ரையாக ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி எந்த பதம் தண்ணி பதமாக என்னென்னு பார்த்துக்குங்க. கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு அந்த பன்னீரை போட்டு கலக்கி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அப்பப்பப்பா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு, பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹெல்த்தியானதாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு அப்படி கொஞ்சம் அனுப்புங்க.